குருப்யோ நமக. இன்றைய தினம் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம். கூரத்தாழ்வார் அவதரித்த திருநாள். கூரத்தில் பிறந்த இவரது இயற்பெயர் ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர். கூரத்தில் பிறந்ததால் கூரேசர் எனவும், இவரது பகவத் பக்தி, பாகவத பக்தி மற்றும் ஆச்சாரிய பக்தியை கண்டு மெச்சி ஸ்ரீ ராமானுஜர் இவரை கூரத்தாழ்வார் என்று போற்றுகிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாதிக்கப்படும் பாசுரங்கள் அனைத்தும் 12 ஆழ்வார்கள் இயற்றியது. அவர்களுள் கூரத்தாழ்வார் ஒருவரா என்றால் இல்லை. எவர் ஒருவர் பகவானிடம் தன்னை சரணாகதி செய்து கொண்டு சதா சர்வகாலமும் பகவத் சிந்தனையுடன் இருக்கின்றனரோ, அவரை அப்பெருமாளும் ஆட்கொள்கிறாரோ அவர்களையே ஆழ்வார் என கூறுவர். அவ்வழியில் கூரத்தில் பிறந்த இவரை கூரத்தாழ்வார் என போற்றுகிறோம். இனி இவரது பாகவதம் மற்றும் ஆச்சாரிய பக்தி எவ்வாறெல்லாம் இவர் செய்தார் என்பதை பற்றி காண்போம். கூரத்தாழ்வார் நித்தியமும் தனது மாளிகையில் அன்னதானம் நடத்தி வந்தார். காஞ்சி வரதரை சேவித்துவிட்டு வரும் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதையே மிகப்பெரிய தொண்டாக செய்து வந்தார். ஒரு நாள் காஞ்சி வரதராஜரும் திருக்கச்சி நம்பிகளும் பேசிக்கொண்டிருக்கையில் கூரத்தாழ்வாரின் செல்வத்தையும் அவரது தர்ம சிந்தனையையும் மெச்சி வியப்படைந்த வரதராஜரின் எண்ணத்தை திருக்கச்சி நம்பிகள் மூலம் அறிகிறார் கூரேசர். பகவானே கண்டு வியப்படையும் வண்ணம் தன்னுடைய செல்வம் பெரியதா என்றால் இல்லை, பகவத் கிருபையை விட வேறெதுவும் பெரிதில்லை என்று எண்ணி தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் தான தர்மமாக கொடுத்துவிட்டு அனைத்தையும் துறந்து ஸ்ரீ ராமானுஜரிடம் சீடனாக சரணடைகிறார் கூரத்தாழ்வார். மேலும் இவரை பற்றிய சுவாரஸ்யமான கதைகளை நாளை காண்போம்.